இது என்ன கிஃப்ட்டுன்னு தெரியுதா? இன்றைக்கி என் பர்த்டே. என் மகளும் எனக்காக கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். பார்ப்போம். உள்ள ஒரு நகை பாக்ஸ் இருக்கு. உள்ள இன்னும் நான் கோல்டு பூசணம் வாங்கி வச்சுருக்காங்களான்னு தெரியல. பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்கன்னு. பாருங்க, அழகான ரோஸ் சூப்பராக இருக்குது. நல்லா தலைக்கு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குளிச்சுட்டு தான் வைக்க போகிறேன். அடுத்து நம்ம பேப்பர்ஸாக வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க லாஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்ட்டாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு போட்டிருக்கு. நம்ம பிளாக் கலரில் சாட்டே இல்லை, ஆனால் என்னமோ வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வேணான்னு தெரில. ஹாப்பி பர்த்டே அம்மா. எங்கள் ஸ்ரீநிதி எழுத்து மாதிரி தெரியுது. மாம் ஓப்பன். ஐ லவ் யூ மாம். சூப்பர். சல்டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. பார்ப்போம் என்ன இருக்குன்னு. யூ ஆர் மை ஹார்ட் பீட்னு போட்டிருக்காங்க. ஹார்ட் பீட் நாடகம் வரப்போதில் வெப் சீரிஸு, அதனால் அந்த எண்ணத்துலேயே போட்டிருக்காங்க. மாம் ஐ லவ் யூன்னு போட்டிருக்காங்க. என்னமோ போட்டிருக்காங்க. பார்ப்போம். விட்டுடுச்சாங்களா? காவியதர்ஷினி கொடுத்ததை பார்த்து ஃபேவரட் பர்சன் போட்டிருக்காங்க. நான் தான் அவங்க ஃபேவரட் பர்சனா என்னமோ போட்டிருக்காங்க. யூ ஆர் ஸோ க்யூட், லவ் யூ, யூ ஆர் மை பெஸ்ட் மாம்லாம் போட்டிருக்காங்க. இப்போலாம் என்னமோ போட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து யூ ஆர் பெஸ்ட் மாம். வா, என் ஃபோட்டோலாம் வேறு உள்ள வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா தெரியுது. அழகாக இருக்கானா? ஸ்மைல் சொல்லிட்டாங்க. சிரிச்சிட்டேன். ஹாப்பி பர்த்டே. சின்ன பேப்பரில் இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியலை. ஸ்மைல் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் சரிங்க. நல்லா பாருங்கள். என் மகள் எழுத்து இதுதான். இந்த எழுத்துக்கு தான் ஹேண்ட் ரைட்டிங்கில் 3 தடவை கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. சூப்பராக எழுதுவாங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு வேறு எங்கள் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு டெடி பேர். எங்கடா அந்த இதை காணா, ரீத்தை காணா. இந்த இருக்கு பூ. இந்த பூவை காணான்னு தான் தேர்னே கிடச்சிருச்சு. அடுத்து டெடி பேரில் பாரியூன்னு போட்டிருக்காங்க. புல்லு இழுக்கணுமா. ஃபார் யூ மாம், யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன் எழுதியிருக்காங்க. லவ் யூ, லவ் யூ. இது யார் எழுத்துனா? இது காவியதர்ஷினி எழுத்து இல்லை. மாம் மட்டும்தான் என்னோடது. ஸ்ரீநிதிங்க எழுத்து. ஸ்ரீநிதி அழகாக பாண்டாக்கரண்டி வந்துருக்காங்க பாருங்கள். இது காவியதர்ஷினி பாண்டாக்கரண்டிக்கு தான் பாண்டாக்கரண்டி பூஜ்ஜியை பாருங்க. பண்டிக்கரண்டியாட்டம் இருக்குது. யூ ஆர் மை மாம்னு எழுதியிருக்காங்க. யூ ஆர் ஃபார் யூ மாம் போட்டிருக்காங்க. யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன். வாவ், ஃபுல்லாக வச்சாச்சு. இங்கே எனக்கு 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு டோரா கட்டிங் பண்ணி இந்த கிளிப்பு குத்திக்கிற போகிறேன். இதில் என்னமோ வச்சுருக்காங்க. இது லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு சாக்லேட், காஃபி சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 சாக்லேட் வச்சுருக்காங்க. சாக்லேட் 2 சாக்லேட் வச்சுருக்காங்க. அப்போ ஹாப்பி பர்த்டே மாம். அடுத்து இது வந்து காவியதர்ஷினி கொடுத்தது. இங்கே பாருங்கள், கொலுசு முத்தராக வச்சுருக்காங்க. அழகாக நல்லா இருக்கா? வெளியில் வச்சுருக்காங்க. நம்ம புல்லுன்னு வச்சுருக்காங்க. வெளியிலேயே எத்தனை டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. மாம் இதெல்லாம் காணும். மாமா ஹாப்பி பர்த்டே மாம். மாம் ஓப்பன். ஐ லவ் யூ மாம். 2 பேருமே பிட் அடிச்சோம்னு சொன்னாங்களே. இப்போ தான் தெரியுது என்ன பிட் அடித்தான்னு. ஒரே மாதிரியே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாரை பார்த்து பிட் அடிச்சதான் தெரில. யூ ஆர் மை ஹார்ட் பீட்டு. இவங்களும் அதே ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் தான் பார்க்குறாங்க போல்.
இவங்க வந்து மாம் வீடியோ லவ் யூ பார்த்து மாம். பண்ணாங்க, நான் வந்து இவங்கள பார்த்து பண்ணேன். இவங்க வீடியோ பார்த்து பிட் அடித்தாங்களாம் காவியதர்ஷினி. ஸ்ரீநிதி வந்து காவியதர்ஷினியை பார்த்து பிட் அடித்தாங்களாம். அடுத்து இதை ஓப்பன் பண்ணுவோம். யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன் போட்டிருக்காங்க. எழுதுனது கூட ஒரே வார்த்தையை தான் 2 பேரும் பிட் அடிச்சிருக்காங்க. யூ ஆர் ஸோ க்யூட், லவ் யூ பெஸ்ட், மை பெஸ்ட் மாம். ஓகே சூப்பர். ஹாப்பி பர்த்டே ஸ்மைல். உள்ள கீப் ஸ்மைல்னு வச்சுருக்காங்களா, ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? அதே தான் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. என் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க, அழகாக இருக்கா? சிரிச்சுட்டேன். அப்புறம் தேங்க்யூ. அவங்க பின்னாடி கடைசியில் பென்சில் வச்சு எழுதியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே மாமான்னு. இவங்க எழுத காணாம். அதுக்கு பென்சில் வச்சு எழுதுனால விட்டடிக்க முடியல போல், தெரியல போல், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த டோரா கட்டிங் கட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பெல்லாம் குத்துறதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ நிறையா முடிவு. வாவ், வெள்ளை பூண்டு தொழிலே என்னமோ பண்ணியிருக்காங்க. காவியா சிரின்னு போட்டு என்னமோ பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியலை. அடுத்து ஒரு சாக்லேட்டு, ஒரு குட்டி கிளிப்பு இருக்குது. சூப்பர். எக்ஸ்ட்ரா இந்த கிஃப்ட்டு அமுக்காதீங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பு பேப்பராக வேறு இருந்துச்சு. இந்த கிளிப்பு என் 3 மட்டும் நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணலை, பண்ணிடுவோம். இது வந்து இந்த டப்பாக்குள்ள இருக்கிறதே தான் வெளியே வந்துச்சு. அப்படியே நாங்கள் எடுக்கும்போது போட்டுருவோம். இல்லை நம்பருன்னே தெரியல. நாங்கள் இதை எப்படி பிக்கிறேன்னே தெரியலங்க. டேசி ஃப்ளவர் வெளியில் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. ஆமாம் சிதர் கட்டி விடலாமா? கஷ்டப்பட்டு டப்பா செஞ்சு வச்சுருக்கோம். ஏதோ டப்பா கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க, அதனால் எனக்கு பிக்க மனசு வரல. நம்ம கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சவுட்டை பிடிச்சி ஓப்பன் பண்ணுவோம் பொறுமையாக. அழகாக இருக்குல்ல பாக்ஸு, எல்லோ கலரில் டேசி ஃப்ளவர்லாம் போட்டு எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எனக்கு ரிங்கு தோடெல்லாம் இருக்குது. சூப்பர். இந்த ரிங்கை நான் கேரில் போட்டுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என் சின்னம்மா வந்து ஸ்ரீநிதி வந்து ஆட்டு வந்து என்ன இது கொடுன்னு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. என்னமோ டிசைன்ஸாக இருக்குது. எனக்கு ரிங்ஸ் தான் நிறைய கிஃப்ட் கிடச்சிருக்கு. இந்த ரிங்கு வந்து அம்மா 10 கீழே மோதிரம் போடலாம். சாமி ஃபோட்டோலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாமியோட துணியோட கேக் வெட்டணும். இங்கே ஏதோ ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க டைமண்டில். இன்னொரு டாலர் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் டைமண்ட் தான் நிறையா இருக்கும், அதை டைமண்ட் டாலர்ஸாக கொடுக்குறாங்க. டாலர் பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் டைமண்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பவளம், பார்த்துக்கோங்க. இந்த தோடு ஒன்று மட்டும் இருக்கேன்னு பார்க்காதீங்க, எந்த இருக்குன்னு ஒன்று. ஏதோ நம்பர்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, 1 2 3ன்னு. பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வருஷப்படி தான் ஓப்பன் பண்ணணுமா என்னன்னு தெரியலை. எல்லாத்தையும் செல்ட்டை இப்போ வேற போய் ஒட்டி வச்சுருக்காங்க. பிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. சரி, கத்திரிக்கோலை கொடுங்க. அப்படி நடுவில் போய் கட் பண்ணக்கூடாது, சைடில் கேட்டதோட இப்போ மட்டும் தான் கட் பண்ணணும். Keep smile. தேங்க்யூ அம்மா. அது லாஸ்ட் பேப்பர்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, விடுங்க. யூ ஆர் மை பெஸ்ட் மாம். யூ ஆர் மை ஹார்ட் பீட்டு. கழட்டி வச்சுருவோம். கை இருக்குது, லைட் ஆகிடுச்சு மோதிரம். நான் குண்டாயிட்டேன் போல. இல்லை அதெல்லாம் யூ ஆர் ஸோ க்யூட், லவ் யூ. அதில் எழுதுதாங்க, இதுலேயும் திரும்ப எழுதி வச்சுருக்காங்க. பிட்ட கொள்ளிடுங்க, 2 பேருமே பிட் எடுத்து வச்சுருக்காங்க. ஐ லவ் யூ. ஓகே, முடிஞ்சிருச்சு. இதுலேயே அதை தான் எழுதியிருப்பாங்க, வேறு எழுதியிருக்க மாட்டாங்க. சிஸ்டர் நம்பர் விட்டுட்டேன், அந்த நம்பர் ஓப்பன். யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன். போதுங்க, எல்லாத்துலேயும் ஒரே தான் எழுதியிருக்காங்க. அடுத்து இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இல்லை அதே தான் எழுதியிருப்பாங்க, ஏன்னா எனக்கு தெரியுது இதில் பற்றி. இதை ஃபுல்லாக விட்டு பிடிக்க ஒருத்தி அதில் எழுதியிருந்தால இன்னொருத்தி இதில் எழுதி வச்சுருப்பாரு. 2 பேரும் எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க. நான் தான் அதை ஃபஸ்ட்டு எழுதினேன். சி தான் நம்பர் வைஸ் தான் ஆடுறோம். ஓப்பன் பண்ணணும். ஒன்பது பர்த்டே பண்ணி போட்டுக்கோங்க. ஹாப்பி பர்த்டே அம்மா.
6 அது ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணு ஃபேவரட் பர்சன். இதை தாங்க மாற்றி மாற்றி எழுதியிருக்குங்க இந்த பக்கியை. இதில் போங்க, அடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. விட்டு நானும் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனால் பண்ண முடியல. பண்ண முடியல போல. ஸ்ரீநிதி பண்ணலாம்னு பிட்டடிக்கலாம்னு நினச்சாங்களாம், பண்ண முடியல. இதில் ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒன்று ஒரு வார்த்தை வருது. HAPPY ஹாப்பி. அது எல்லாத்தையும் பிச்சு எடு. ஹாப்பி டேப்பை ஃபஸ்ட்டு பியுமா, அப்போதாம்மா நான் டேப் எப்படிங்க பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க. எப்படிங்க பிக்கிறது? பேப்பர் இதை வெட்டிடுவாங்க. வெட்டக்கூடாது. அவ்வளோதாங்க. அப்போ ஹாப்பி பர்த்டே தாஜ்மஹால் இருக்குது. தாஜ்மஹாலா? கேக்கு வெட்டி வச்சுருக்காங்க. 2 அடுக்கு கேக்கு. இது வரைக்கும் நான் என் பர்த்டே ஒரு அடுக்கு கேக்கு தாங்க வெட்டியிருக்கேன். இந்த வட்டம் எனக்கு மாமூல 2 அடுக்கு கேக் வந்துருக்குங்க. பார்த்துக்கோங்க. ஒரு ஒன்றா ஓப்பன் பண்ணால் இன்னும் அழகாக இருக்குமா? இப்படி மெழுகுவத்தி ஓடிக்கோங்க. இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னே தெரியலைங்க. ஏய் இப்போ பிஞ்சு எடுத்துருச்சு. எப்படியே 2 அடுக்கு கேக் இருக்குங்க. பார்த்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. அழகாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். அந்த கேக்கை வந்து நான் வெட்டினோன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் பார்சல் பண்ணி அனுப்பிடுறேங்க. பாய். சியோ. இல்லை இன்னொன்று இருக்கு. என்ன இருக்கு? சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.